ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாறன் வீரா சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மாறன் ராகவை அழைச்சிட்டு வர்றதுக்காக கண்மணி வீட்டுக்கு வராங்க. அப்போ ராகவை சமாதானப்படுத்துகிறாங்க. நீ கவலைப்படாத, எப்படியும் நான் அண்ணியை சமாதானப்படுத்தி நான் வீட்டுக்கு அழைச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுதாங்க. அடுத்து கண்மணி கிட்ட போய் மாறன் சொல்கிறாங்க, அங்கே பாருங்க நீ அண்ணன் எந்த தப்புமே பண்ணலை, அதாவது தெரியாமல் நடந்த ஒரு தப்பாக்கும் அப்படின்னு சொல்லவும், என்ன மாறா நீ நினச்சிட்டு இருக்கிற, அவர் பண்ணின தப்புக்கு நீ பழியது சுமந்துக்கிட்டு இருந்தீயே, அது உனக்கு தேவைதானா, உனக்கு இருந்த பெருந்தன்மை கூட அவருக்கு இல்லையே, என்ன இருந்தாலும் சரிதான், நான் உன்னை எந்த அளவுக்கு நான் தண்டிச்சிட்டேன், அவர் பண்ணின தப்புக்கு நான் ஒன்றை தப்பாக நினச்சிட்டு நான் உனக்கு எவ்வளோ தூரம் கஷ்டம் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி கண்மணி மாறன் கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ மாறன் சொல்கிறாங்க, அண்ணே அன்னைக்கு நடந்த இதுக்கு அதாவது அண்ணனும் பொறுப்பு கிடையாது, நானும் பொறுப்பு கிடையாது, அன்னைக்கு தற்செயலாக இந்த மாதிரிக்கு நடந்து போச்சுது, அது தெரியாதனமாக நடந்து போச்சுது, ராகவ் உண்மையை சொல்கிறதுக்காக தான் நான் இருந்தான், ஆனால் நான் தான் ராகவை காப்பாற்றுறதுக்காக இந்த மாதிரிக்கு நான் சொன்னேனே தவிர மற்றபடி எந்த வித பிளானும் அன்னைக்கு நடக்கவே இல்லை, அதை நீங்கள் புரிஞ்சுக்கங்க அப்படின்னு மாறன் கண்மணிக்கிட்ட சொல்கிறாங்க. அதனால என் கூட வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாறன் கூப்பிடுறாங்க. அப்போ கண்மணி சொல்லியிருந்தாங்க, மாறா என்னுடைய நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, எங்கள் அண்ணனோட நிலைமைக்கு அதாவது நீ தான் காரணம்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் எப்போ என் புருஷன் தான் காரணம்னு சொல்லி தெரிஞ்சதோ அதுக்கப்புறமா அவர் முகத்தை பார்க்குறதுக்கு எனக்கு பிடிக்கல, என்னை கொஞ்சம் தனிமையில் விடு தயவு செய்து அப்படின்னு சொல்லவும் மாறன் சொல்கிறாங்க, அண்ணி உங்களுடைய நிலைமையும் எனக்கு புரியுது, கண்டிப்பாக நீங்கள் சீக்கிரத்துலேயே அங்கே வீட்டுக்கு வருவீங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாறன் அங்கேருந்து கிளம்பி நேராக வீட்டுக்கு வராங்க. இப்போ வள்ளி கேட்டுட்ருக்குறாங்க, என்ன மாறா கண்மணி என்னை அழைச்சிட்டு வருவேன்னு சொல்லிட்டு போனியா, வரலையான்னு சொல்லி கேட்கும்போது கண்டிப்பாக கூடி சீக்கிரமே அண்ணி வீட்டுக்கு வரதான் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா விஜயை தான் காட்டுறாங்க. விஜய் சொல்கிறாங்க, அதெல்லாம் வரமாட்டா, அதுதான் நான் நல்லா ஒரு ஆட்டத்தை காட்டிட்டோம்ல, அப்புறம் எப்படி அவள் வருவா அப்படின்னு சொல்லவும் உடனே விஜய் அடிக்கிறதுக்காக மாறன் போகிறாங்க. அப்போ மாறனை சமாதானப்படுத்தி அழைச்சிட்டு வராங்க. ஏன்டி நீ சும்மாவே இருக்க மாட்டே அப்படின்னு வள்ளி விஜயை போட்டு திட்டிகிட்டு இருக்கிறாங்க. இது எல்லா பிரச்சனைக்கும் நீ தாண்டி காரணம் அப்படின்னு சொல்லவும் விஜய் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா மாறனும் வீராவும் அவங்க ரூமுக்கு வராங்க. அப்போ மாறனும் வீரா அவங்க படுத்திருக்கவும் அப்போ ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. உடனே ரெண்டு பேரும் ஜன்னல் நின்று பார்த்துட்டு இருக்கும்போது விஜயும் கூட பாலான்னு சொல்லிட்டு ஒருத்தரையும் காட்டுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் அதாவது ரொம்பவே பதட்டமாக பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ பாலா சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன விஜய் என்னை மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ விஜய் சொல்கிறாங்க, நீ எதுக்காக இங்கே வந்திருக்க, உன்னை மட்டும் இங்கே பார்த்தாங்கன்னா என்ன ஆகுறதுக்கு அப்படின்னு சொல்லும் போது, உனக்காக தானே விஜய் நான் எல்லாமே நான் பண்ணினேன், கடைசியில் என்னையே உதறி தள்ளிட்டு நீ வந்துட்டியே, நான் உன்னை எந்த அளவுக்கு நான் லவ் பண்ணினேன், ஆனால் நீ இப்படிலாம் நீ வரலாமா, அது மட்டும் இல்லாமல் நான் வேண்டான்னு சொல்லிட்டு நீ என்னென்னா அந்த கார்த்தியை போய் கல்யாணம் பண்ணியிருக்கிறியே, அப்படி இருந்தால் நான் விட்டுருவேனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ விஜய் சொல்கிறாங்க, இங்கே பாரு பாலா, இது எல்லாமே ஒரு நாடகம் தான், அது எல்லா விஷயம் உனக்கு தெரியும்ல, தெரிஞ்சிருந்து நீ இப்படிலாம் கேட்கலாமா என்ன, இவங்க குடும்பத்தோட கதையை முடிச்சுக்கிட்டு கடைசியில் நம்ம ரெண்டு பேரும் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், நீ எதுக்காக இந்த மாதிரிலாம் நீ பேசிகிட்டு இருக்கிற, நீ தயவுசெய்து இங்கேருந்து கிளம்பிப்போ, உன்னை பார்த்துட்டாக்கி அவ்வளோதான், நம்ம போட்ட திட்டம் எல்லாமே இதோட முடிஞ்சு போயிடும், நான் சொல்கிறது கேளு அப்படின்னு விஜய் ரொம்பவே பதட்டமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் மாறனும் வீராவும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. வீரா ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க, என்னடா இப்படி நடந்துகிட்டு இருக்குது, விஜயோட கணவரா இல்லைன்னா லவ்வரான்னு தெரியலையே, இப்படிலாம் நடந்துக்கிட்டு இருக்குது, இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் இப்போ கார்த்தியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரிலாம் திட்டம் போட்டு நாடகம் ஆடிட்டு இருக்காளா, இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியலையே, உடனே நம்ம எல்லாருக்கிட்டையும் இந்த விஷயத்தை பற்றி சொல்லலாம் அப்படிங்கும் போது அப்போ மாறன் தடுக்கிறாங்க, நீ எதுவும் பேசாத அப்படின்னு சொல்லுவோம். உடனே வீராவுக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, இவ்வளோ பெரிய விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்குது, ஆனால் மாறன் எதுவுமே பண்ணாமல் அமைதியாக இருக்கிறான்னா என்ன அர்த்தம்னே தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே குழப்பத்தோடு இருக்கிறாங்க. அடுத்த நாள் ஆனதுமே மாறன் அவங்க வீரா ஒரு வீடியோவை காட்டுறாங்க. அப்போ அது என்ன வீடியோன்னு சொல்லி கேட்கவும் அப்போ வீரா சொல்கிறாங்க, இந்த வீடியோ நான் கண்டுபிடிச்சனாகும், ஆனால் இதை பற்றி நான் உங்ககிட்ட நான் சொல்லவே இல்லை, இப்போ நான் சொல்லக்கூடிய நேரம் வந்துருச்சுது, அதனால தான் நான் சொல்கிறேன் அப்படிங்கவும் இது என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இங்கே பாரு அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த வீடியோவை பார்க்குறாங்க. பாண்டியனோட கதையை முடிச்சது நீயோ ராகவோ மாமாவோ கிடையாது, திட்டம் போட்டு தான் வேற ஒருத்தவங்க இதை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே மாறன் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன வீரா நீ சொல்கிற அப்படிங்கும்போது, ஆமாம் நான் கிட்டத்தட்ட இதை கண்டுபிடிச்சேன், இந்த லேடி தான் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கிறா, ஆனால் அவளுடைய முகம் தெரியல, அவளுடைய முதுகை பற்றியா அதில் ஒரு டாட்டு குத்தி இருக்குது, இதை வச்சு தான் எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு சொல்லி நினச்சேன், ஆனால் இது வரைக்கும் என்னால் அதை கண்டுபிடிக்கவே முடியல, நீ தான் எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வீரா கொடுக்குறாங்க. அதாவது நீ இங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே அந்த காரில் பிரேக் ஒயரை கட் பண்ணி விட்டுருக்குறாங்க, இது எல்லாமே திட்டம் போட்டு தான் பண்ணியிருக்கிறாங்களே தவிர இதுக்கு நீயும் ராகவ மாமாவும் காரணமே கிடையாது அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் பார்த்ததுமே மாறன் அதிர்ச்சி அடைகிறாங்க.
என்ன வீரா இவ்வளோ பெரிய விஷயத்தை நீ கண்டுபிடிச்சி வச்சிருக்கிற, இதையே நீ சொல்லாமல் இருந்த அப்படிங்கும்போது, இல்லை நான் எப்படியாவது கண்டுபிடிச்சிக்கிட்டு சொல்லலான்ட்டு இருந்தேன், ஆனால் என்னால் வந்து இந்த லேடியை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்ததுமே மாறன் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. கூடிய சீக்கிரத்தில் கண்டுபிடிச்சி நம்ம வந்து எப்படியாவது கண்மணி அன்னிக்கிட்ட நிரூபிக்கணும், அதே மாதிரிக்கு இதுக்கு உண்மையான காரணம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறாங்க. எதுக்காக திட்டம் போட்டு இந்த மாதிரிக்கெல்லாம் பண்ணிட்டு எங்களை வந்து அந்த சதி வேலையில் வந்து சிக்க வச்சாங்கன்னு தெரியலையே, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாறன் நினைக்கிறாங்க. அப்போ வந்து வீரா சொல்கிறாங்க, அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னன்னா, இந்த விஜய் வந்து இந்த நேரத்துக்கு இந்த பாலான்னு சொல்லிட்டு ஒருத்தட்ட பேசிட்டு இருந்தால, இது என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கும்போது எல்லாரும் கூடி சீக்கிரமே வந்து கையில் வந்து சிக்க போகிறாங்க, நீ ஒன்றும் கவலைப்பட்டுட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எப்படியோடா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு கண்மணியை வந்து ராகவ கூட சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி, இந்த வீடியோவை நீ வேற யாருக்கிட்டையும் நீ காட்டிட வேண்டாம் அப்படிங்கும்போது, இல்லை நான் யார்கிட்டையும் காட்ட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா மாறன் வந்து இந்த பாலாங்கிறது யார் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். அவனை கையங்கொலமாக நம்ம பிடிச்சிட்டோம்னா இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு தெரிஞ்சிடும். இந்த பாலாவுக்கும் அந்த விஜய்க்கும் என்ன சம்மந்தம், எதுக்காக இந்த மாதிரிக்கெலாம் எங்கள் குடும்பத்துக்குள்ளே வந்து இந்த மாதிரிக்கெலாம் பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாமே வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாறன் ஒரு பக்கம் இறங்குறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா விஜய் வந்து அவங்க ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது அப்போ மாறன் வந்து விஜயை 4-5 பேர் வச்சு அவங்க தூக்கிட்டு வந்துருந்தாங்க. அதுக்கப்புறம் விஜய் வந்து ஒரு மரத்தில் கெட்டி வச்சுக்கிட்டு அங்கே வந்து மாறன் வரவும் உடனே வந்து விஜய் சொல்கிறாங்க, இதெல்லாம் உன்னுடைய வேலை தானா, என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, உன்னை விடுறதுக்காகவா நாங்கள் அழைச்சிட்டு இருந்திருக்கிறேன், என் குடும்பத்துக்கு நீ எவ்வளோ பெரிய பிரச்சனை கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாட்டையால் வச்சு அடின்னு போட்டு அடிச்சிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா உன் கதையை இதோட நான் முடிச்சிட வேண்டியதான், அப்போ தான் வந்து என் குடும்பத்துக்கு நிம்மதி பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆயுதத்தை வச்சு அவங்க வந்து அதாவது வெட்டுறதுக்காக வரவும் டக்குன்னு பார்த்தோம்னா விஜய் வந்து எந்திரிச்சிருந்தாங்க. அது எல்லாமே வந்து கனவு கண்டிருக்காங்க. உடனே வந்து விஜய் வந்து கத்தவும் அவங்க அம்மா வந்து கேட்குறாங்க, என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைம்மா பகலில் ஒரு கனவு கண்டா பழிக்குமாமான்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாண்டி பகல் கனவு பழிக்கும் அப்படிங்கிறாங்க. இது கெட்டதுமே விஜய் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்படி அந்த அளவுக்கு என்னடி கனவு கண்ட அப்படிங்கும்போது, என் கதையை வந்து மாறன் முடிக்கிற மாதிரிக்கு கனவு கண்டோமா அப்படிங்கிறாங்க. இது கெட்டதுமே வந்து விஜயோட அம்மா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னடி சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, ஆமாம்மா இனிமேல் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா மாறன் வந்து பாலாவை எப்படியாவது தேடணும்னு சொல்லிக்கிட்டு அவங்க பாலாவை தேடிட்டு இருக்கிறாங்க. பாலா மட்டும் மாறன் கையில் கிடச்சிட்டாக்கி கண்டிப்பாக வந்து மாறன் எப்படியாவது வந்து பாலா கிட்ட உண்மையை வாங்கிடுவாங்க. அப்போ பாலா வந்து விஜய்க்கு யார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு உண்மை தெரிஞ்சிருச்சுன்னா அவங்க வந்து பாலாவை வந்து ஒரு ஆதாரமாக வந்து தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு போவாங்க. அழைச்சிட்டு போனதுக்கப்புறமா பாலாவை பார்த்ததுமே விஜய் வந்து அதிர்ச்சியடைவாங்க. விஜய்க்கும் தனக்கும் என்ன சம்மந்தம், அது மட்டும் இல்லாமல் விஜய் எதுக்காக அங்கே வந்திருக்கிறா அந்த உண்மையை வந்து அவங்க கண்டுபிடிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அதாவது முதுகலை வந்து டாட்டு குத்துன அந்த லேடி வந்து வேற யாரும் கிடையாது விஜய் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உண்மையை வந்து மாறன் கண்டுபிடிச்சிருவாங்களா. ஏன்னா அந்த டாட்டுக்கு மேலே அவங்க ஸ்டிக்கர் வந்து ஒட்டியிருப்பாங்க. அதனால மாறன் வந்து அந்த லேடி வந்து விஜிதா அப்படிங்கிறத எந்த சூழ்நிலையில் அவங்க கண்டுபிடிக்க போகிறாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த விஜிதா. இவ தான் திட்டம் போட்டு என் குடும்பத்தையும் சரி வீராவோட குடும்பத்தையும் சரி பழி வாங்கியிருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கையங்கோலமாக மாறன் எப்படி கண்டுபிடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். கண்மணி வந்து ராகவ புரிஞ்சுக்கிட்டு கண்மணி வந்து வீட்டுக்கு வந்துருவாங்களா, அவங்களுடைய கதையை என்ன மாதிரி கொண்டுட்டு போக போகிறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.